புத்தரின் 5 போதனைகள். 1. வலி தவிர்க்க முடியாதது, ஆனால் துன்பம் உங்கள் தேர்வு. வலி எல்லோருக்கும் வரும், ஆனால் துன்பத்தை தேர்ந்தெடுப்பது நான் தான். புத்தரின் அதிரடி போதனை. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை மன அழுத்தம், வருத்தம், கவலை, கோபம் என்று உணர்கிறீர்கள்? இந்த மனதிற்கு வரும் வலி தவிர்க்க முடியாதது, ஆனால் அதிலிருந்து நம்மை விடுவிப்பது நம் எண்ணங்களில்தான் இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் புத்தரின் இந்த ஒரு உன்னதமான போதனை உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றும். புத்தர் கூறினார், வலி தவிர்க்க முடியாதது, துன்பம் விருப்பமானது, தோல்வி, இழப்பு, பிரிவுகள், வாழ்க்கையில் நம்மை தாக்கும் உணர்வுகள் எல்லாம் இயல்பானவை. அந்த வலியை நாம் உள்ளம் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு துன்பப்படுவது அது நம்முடைய தேர்வுதான். சின்ன பையனின் வாழ்க்கை கதை கேளுங்கள். ஒரு சிறுவன் பெயர் தியாஷ். வறுமை, பசியும் அவனுடைய சிறு வயதில் வந்தன. அவன் அம்மா இறந்த பிறகு தந்தையால் தொழிலாளியாக வேலை செய்ய வைக்கப்பட்டான். ஒரு நாள் அவன் சாலை ஓரமாக அழுது கொண்டு அமர்ந்திருந்த போது ஒரு பெரியவர், தியான ஆசிரியர், அவனை பார்த்து கூறினார், வலி வரும், ஆனால் நீ அதை மனதுக்குள் வைத்திருக்க வேண்டாம், விடு, நிமிர்ந்து நில், உன் வாழ்க்கை இன்னும் நடக்க வேண்டும். அந்த வார்த்தை அவனது வாழ்க்கையை மாற்றியது. இன்று அவன் ஒரு சமூக சேவகர். 3 விதிகள். 1. வலி வந்தால் அதை உணருங்கள், மறுக்காதீர்கள். 2. அதை புரிந்து கொண்டு அந்த அனுபவத்தை மனதில் நிரந்தரமாக வைக்காதீர்கள். 3. அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கையின் பயிற்சி. இப்பொழுது கண்ணை மூடுங்கள். ஒரு புது வழியை நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த அனுபவத்தை ஒவ்வொன்றாக நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். இது உங்களை வலி என்பதிலிருந்து வெறுமனே விடுவிக்கிறது இல்லை, அது உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்குகிறது. நண்பர்களே, இந்த போதனை இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். வலி வந்தால் அதை அனுபவிங்கள், ஆனால் துன்பத்தை தேர்வு செய்ய வேண்டாம். நீங்கள் அதை பெருக்காமல் அதை விடுவியுங்கள். புத்தரின் 2வது போதனைகள். கடந்ததை விட்டுவிடுங்கள். புத்தரின் புத்திசாலியான போதனை. நீ கடந்ததை பிடித்து கொண்டிருக்கிறாயா? அதனால்தான் மனம் வலிக்கிறது. புத்தரின் மாற்று போதனை. நம்மில் பலர் கடந்த காலத்துக்குள் இழுக்கப்பட்டு உள்ளோம். நம்மை விட்டு போனவர்கள், தோல்விகள், தவறுகள் இவையெல்லாம் நம்மை கட்டி இழுக்கின்றன. இது ஒரு சிறு பாறையை முதுகில் தூக்கி கொண்டு வாழ்வதைப் போல. ஆனால் புத்தர் ஒரு போதனையில் மிக எளிமையாக கூறினார், கடந்த காலத்தை விட்டு விடுங்கள். இந்த வார்த்தையே உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடியது. புத்தர் கூறினார், கடந்த காலத்தில் வாழ வேண்டாம், எதிர்காலத்தை கனவு காணாதீர்கள், தற்போதைய தருணத்தில் மனதை மகிழ்ச்சியாக வையுங்கள். தோல்வியை கடந்து வளர முடியாது என்ற எண்ணம் நம்மை எப்பொழுதும் இழுத்து கொள்கிறது, ஆனால் ஒவ்வொரு நாளும் புதியதாக பிறக்கிறது. மழைநீர் குடியிருப்பில் வாழும் ரம்யா பற்றிய கதை சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு பெண் பெயர் ரம்யா. தனது கணவன் வேறொரு பெண்ணுடன் போனான். தன்னையும் பிள்ளையையும் விட்டு சென்றான். அந்த கடைசி நாள் தினமும் அவளின் நினைவில் ஒலித்தது. ஒரு நாள் யூடியூபில் புத்தரின் இந்த வார்த்தை கேட்டால் எல்லாம் கடந்து போகும். அதன் பின்னர் அவளது வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. இன்று அவள் ஒரு தையல் ஆசிரியை. 50 பெண்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறாள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதை விட்டு நம் எதிர்காலத்தை கட்டமைக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். வாழ்க்கை பயிற்சி. கண்களை மூடுங்கள். நீங்கள் மனதை வைத்திருக்கும் அந்த ஒரே விஷயத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். அது வலிக்க வைத்த நிகழ்வு. இப்பொழுது மனதில் சொல்லுங்கள், நான் இதை விட்டு விடுகிறேன், இது என்னை கட்டி பிடிக்க முடியாது. மெல்ல ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துவிட்டு அந்த நினைவுகளை புறக்கணியுங்கள்.
நாம் கடந்ததை விட்டுவிடும் வரை நாமே முழுமையாக வளர முடியாது. புத்தரின் இந்த சுருக்கமான போதனை கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள், இதை மனதில் வைத்து உங்கள் நாளை ஆரம்பியுங்கள். புதிய எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. புத்தரின் 3வது போதனை, நீரை போல மாறுங்கள் வாழ்க்கையில் நிம்மதி காண. நீரை போல் மாறுங்கள், ஏனெனில் வாழ்க்கை எப்பொழுதும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். புத்தரின் ஆழமான உண்மை. ஒரு நாள் நம்மால் வெற்றி பெற முடியாது, இன்னொரு நாள் நம்மால் தோல்வியில் இருந்து எழ முடியாது. இவையெல்லாம் வாழ்க்கையின் இயல்பான அலைச்சல்கள். இவற்றை எதிர்த்து நாம் போராடும் போதுதான் நம்மை நாமே அழித்து கொள்கிறோம். ஆனால் புத்தர் ஒரு மிக அழகான உவமையுடன் கூறினார், நீர் போல மாறுங்கள். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழலாம். புத்தர் கூறினார், ஒரு மெழுகுவர்த்தி நெருப்பு இல்லாமல் எரிய முடியாது என்பது போல ஆண்கள் ஆன்மீக வாழ்க்கை இல்லாமல் வாழ முடியாது. தண்ணீரை போல இருங்கள், தகவமைப்பு பாயும் அமைதியானது. நீர் ஒரு பாத்திரத்தில் போடும்போது அந்த வடிவத்தை எடுக்கும். அதற்குள் எவ்வளவு ஆழமும் இருந்தாலும் அது அமைதியாக ஓடுகிறது. அதுபோல் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு தான் முன்னேற வேண்டும். விவசாயியின் மாற்றம். ஒரு சிறு கதை கேளுங்கள். பழனிசாமி ஒரு விவசாயி. வறட்சி, மழை குறைவு, விலை சரிவு அவனது வாழ்வில் தொடர்ந்து ஏற்பட்டது. அவன் தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியடைந்தது. அந்த நிலை அவனை நொடியில் அழித்துவிடக்கூடியது. அந்த நேரத்தில் அவன் புத்தரின் ஒரு புத்தகத்தில் இந்த வார்த்தைகளை படித்தான். பி லைக் வாட்டர், தண்ணீரை போல இருங்கள். அவன் தன்னுடைய பயிரிடும் முறையை மாற்றினான். புதிய பயிர்கள், நீர்த்திட்டங்கள், வேளாண் தொழில்நுட்பம். இன்றைக்கு அவன் ஒரு சிறந்த வேளாண் ஆலோசகர். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மை நாமே மெதுவாக அமைத்து கொள்ள வேண்டும். இன்றைய தோல்வி நாளை ஒரு புதிய வாய்ப்பு தரக்கூடும். எதிர்ப்பில்லாத நீர் மலைகளை கூட வெட்டிவிடும். வாழ்க்கை பயிற்சி. கண்களை மூடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்டு கொண்டிருக்கும் ஒரு கடின நிலையை நினைவுங்கள். அந்த நிலையில் நீங்கள் நீர் போல எப்படி அமைதியாக மாறலாம்? உங்கள் உள்ளம் சொல்லும் விடைகளை கேளுங்கள். நாம் எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலைகளில் இருக்க முடியாது. மாறுதல் என்பது நம் இயல்பு. நீரை போல வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் வேண்டுமானாலும் வடிவம் மாறி வெற்றி பெறலாம். புத்தரின் இந்த எளிய போதனையை நீர் போல மாறுங்கள் என்று உங்கள் வாழ்வில் உபயோகப்படுத்தியுள்ளது. புத்தரின் 4வது போதனைகள். வெற்றி என்பது உள்ளத்தில் பிறக்கிறது. புத்தரின் நம்பிக்கை போதனை. வெற்றி முதலில் உங்கள் எண்ணங்களில் பிறக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் அடிக்கடி வருகிறது இல்லையா? உங்களது முயற்சிகள் சரியானவை, நேரமும் உங்களுடன் இருக்கிறது, ஆனால் வெற்றி மட்டும் தள்ளி போகிறது. ஏன்? புத்தர் அதற்கு ஒரு வழியில்லாத உண்மை பதிலை தருகிறார். நம்முடைய எண்ணங்கள் நம்மை உருவாக்குகின்றன. வெற்றி என்பது முதலில் உங்கள் மனதில் பிறக்க வேண்டும். புத்தர் கூறினார், நாம் நினைத்ததின் விளைவாகும். நாம் எல்லாம், மனம் எல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் ஆகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை, நீங்கள் இன்று உள்ளவர், இது எல்லாம் உங்கள் எண்ணங்களின் வடிவமே. நீங்கள் நினைக்கும் விதம் அது உங்கள் வாழ்க்கையின் நிலையை தீர்மானிக்கும். இளம்பெண் சந்தியா ஒரு கிராமத்தில் பிறந்தாள். கல்விக்கான வாய்ப்பு இல்லை, வாழ்க்கையில் வாய்ப்பு இன்னும் இல்லை. அவள் மனதில் ஒரே ஒரு கனவு, ஒரு நாள் பாடல் பாடி பாப்புலராக வேண்டும். அவளிடம் ஒரு பாடல் இடம்தான் இருந்தது, ஆனால் நம்பிக்கை இருந்தது. தோல்வியாய் வந்தாலும் அவள் மனதிலே நான் பாடகி என்ற நம்பிக்கை மட்டும் தொலையவில்லையே. இன்று யூடியூபில் 2 மில்லியன் பார்வைகளுக்கு ஒரு சாதனையாளராய் இருக்கிறாள். 1. நம்பிக்கை. உங்கள் எண்ணங்களில் உங்கள் வலிமையை உணருங்கள். 2. எண்ண வடிவம். தினமும் நான் வெற்றியாளன் என்ற மனப்பாங்கு வைத்திருங்கள். 3. செயல்பாடு. அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் போதுதான் வெற்றிக்கு வழி. வாழ்க்கை பயிற்சி. கண்களை மூடுங்கள். உங்கள் கனவை ஒன்று மனதில் கொண்டு வாருங்கள்.
உங்களை அதன் உச்சியில் நின்றபடி கற்பனை செய்யுங்கள். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள், அந்த எண்ணம் உண்மையாய் மாறும் வரை உங்கள் உள்ளத்தில் வாழுங்கள். வெற்றி என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்று இல்லை, அது உங்கள் மனதில் உண்டாகும் ஒரு ஒளி. அந்த ஒளியை ஒரு நாள் பார்வையாக்க உலகமே உங்களை பாராட்டும். புத்தரின் இந்த வார்த்தையை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பது போல வாழ்வீர்கள். புத்தரின் 5வது போதனைகள். மௌனம் என்பது சக்தி. புத்தரின் ஞானத்தின் வெளிப்பாடு. பதில் கொடுக்காமல் மௌனமாக இருங்கள், அதுதான் உண்மையான சக்தி. புத்தரின் போதனை. நாம் வாழும் இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் வேகமாக பதிலளிக்க விரும்புகிறோம். நம்மை யாராவது விமர்சித்தால் உடனே பதில் சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் புத்தர் கூறினார், மௌனம் என்பது சக்தி. அதாவது அமைதி இருக்கிற இடத்தில்தான் உண்மையான ஞானம் பிறக்கிறது. இன்றைய வீடியோ உங்கள் மனதையும் மொழியையும் அமைதிக்கு திரும்பச் செய்யும். புத்தர் கூறினார், 1000 வெற்று சொற்களை விட சிறந்தது சமாதானத்தை தரும் ஒரு சொல். அதாவது 1000 வார்த்தைகள் பேசினாலும் ஒரு அமைதியான வார்த்தையால் மட்டுமே நிஜமான தாக்கம் ஏற்படும். மௌனம் என்பது பரிதாபமான சுமை அல்ல, அது நிம்மதியின் மருந்து. அதன் வழியே தான் உண்மையான தியானம், ஞானம், சிந்தனை ஆரம்பமாகிறது. முரட்டுத்தனம் மாறிய ஒருவன் கதையை கேளுங்கள். ரமேஷ் ஒரு தொழிலாளி. எப்பொழுதும் கோபம், பதிலடி, சண்டை அவனது இயல்பே அதுவாகிவிட்டது. ஒரு நாள் அவன் தன்னுடைய குழந்தையின் முகத்தில் வலிக்கிறது என்று பார்த்தான். அவனால் அவனை தாங்க முடியவில்லை. அப்பொழுது யாரோ கூறிய புத்தரின் வார்த்தை அவனை கவர்ந்தது. மௌனம் சக்தி. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் 10 நிமிடம் மௌனத்திற்குள் தியானம் செய்தான். அவனுடைய கோபம் குறைந்தது, குடும்பம் சிரிக்க தொடங்கியது. இன்று அவன் ஒரு மௌன தியான ஆசிரியர். மௌனத்தின் 3 அடையாளங்கள். 1. மௌனம் ஒரு பதில்தான், ஆனால் அது மிக நுணுக்கமானது. 2. மௌனம் காயங்களை நிவர்த்தி செய்யும் மருந்து. 3. மௌனம் உங்கள் உள்ளத்தில் சிந்தனையின் வெளிச்சத்தை கொண்டு வரும். இப்பொழுது கண்களை மூடுங்கள். நீங்கள் பதில் கொடுக்க ஆசைப்பட்ட ஒரு சம்பவத்தை நினைவில் எடுத்து கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். மௌனம் உங்கள் மனதை எவ்வளவு சுத்தமாக்கிறது என்பதை உணருங்கள். மௌனம் என்பது அடக்கவல்ல, நினைவல்ல, அது உங்களது உள்ளத்தின் உயர்ந்த நிலை. புத்தரின் இந்த வார்த்தை மௌனம் என்பது சக்தி. இதை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு பதில் தேடாமல் தீர்வாக மாறிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மௌனம் எப்படி உதவியது என்பதை கமெண்டில் பகிரவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அமைதி தேடும் யாரோ ஒருவருக்காக.